ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம முத்து வந்து பணம் கொடுக்க அதை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லிட்டாருங்க. கடைசியில் இப்போ நீ வாங்குவியா மாட்டியா செல்வம், உண்மையை சொல்லு செல்வம்னு சொல்லி கேள்வி கேட்க, யாருடா என்னடா வந்தா என்னடா பண்ணா சொல்லின்னு கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் மீனா வந்து அதை போட்டு கொடுத்துச்சு. எருமை இப்படி போட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ போட்டு கொடுத்துரு, வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ என் நண்பன்னா எடுத்துக்கோடான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 1,00,000 சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்கங்க. அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. வீட்டுக்கு வந்து நம்ம மீனாட்ட பேசின பேச்சை பார்க்கணுமே, நீ எதுக்கு தலையிடுற, நான் அங்கேயும் கேட்டு பார்த்துட்டு கடைசியில் எடுத்து கொடுத்துறேன் அப்படின்றாங்க. அதுவும் எங்கேருந்து, பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரூம் கட்ட வச்சிருந்ததை எப்படியோ எடுத்து கொடுத்துறேன், உன்னோட உயிர் நண்பன்ப்பா, அதனால நீ எடுத்து கொடுத்துற, தப்பு இல்லைப்பா, இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ பொண்டாட்டி சொல்கிறத கேட்கவே மாட்டல அப்படிங்கிற மாதிரி. முதல்ல இவங்களுக்கு ஒரு புக்கை எழுதணுங்க, பொண்டாட்டி சொல்லை தட்டாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 100 தடவை எழுதுங்கடான்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆண்களால் தான் நாட்டில் முக்கால்வாசி பேர் வந்து நல்லா இருக்கவங்களும் கெட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜை காமிக்கிறாங்க. டே மனோஜ், என்னடா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செக்யூரிட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது வேடிக்கை பார்த்தா ஒரு முட்டையை ஒரே வாயில் முழுங்குறாண்டா. இதே மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன்டாங்கிறாங்க. கண்ணா, இதெல்லாம் உனக்கு ஒர்க்கு செட்டே ஆகாதுப்பா, ஒர்க் அவுட் அந்த அளவுக்கு பண்ணுவாருப்பா, உன்னால் முடியுமாப்பா, நீ இருக்கிறது ஜான் சைஸ், நீ எதுக்குப்பா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் மறுபடியும் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உடனே மீனாவை கூட்டு போப்பான்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, சரி ஃபங்க்ஷனுக்கு வா மீனான்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டு போகிறாங்க. மீனாவை கூட்டு போனால் அங்கே வாங்கன்னு வரவேற்றதும் இல்லாமல் யார்ட்டையும் மூஞ்ச காமிச்சிடாதுன்னு சொல்லி விட்றாரு. சரிப்பா, எல்லாம் ஓகே தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி விடுவார்னு பார்த்தா ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுட்டு எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு மூஞ்சி அப்செட்டாக போயிடுச்சுங்க. தெரியுதா இப்படி காசை கறியாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையும் வந்துச்சு, சாப்பாடு சரியில்லைன்னு சொல்ல உடனே இந்த கேப்பில் அடிச்சு விட்டாங்க நம்ம முத்துவை. ஓகே